ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் பிபிஎலோட 7th மேட்ச்சை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் உமன்ஸ்க்கும் அண்ட் மும்பை உமன்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச்க்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்வுட் ரெக்கார்டில் யாருக்கு நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது, அதே மாதிரி வெனுவில் எந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ரீசன்ட் ஃபார்மில் நம்ம யாரை சூஸ் பண்ணால் நல்ல ஒரு பிக்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பிளேயர் வைஸ் பிளேயர் பேட்டில், ஸோ எந்த பவுலுக்கு எகென்ஸ்டாக யாரெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி விக்கெட்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீமும் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம கிராண்ட் லீக்கில் யாரை ட்ரை பண்ண போகிறோம், அண்ட் ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸ்க்கு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக் டீமும் கிராண்ட் லீக் டெமோ டீம் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் கொடுக்குற கிராண்ட் லீக் டீம்லேருந்து அண்ட் 1 or 2 பிளேயர் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஸ்மால் லீக் டீம்லேருந்து கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிளேயர்ஸ் அப்படியே ஒரு பிளேயரை மாற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீ அவைலபிள் தான் இருக்குது. அண்ட் நம்ம சேனலை பொறுத்தவரையும் ப்ரைம் எதுவும் பண்ணல. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 24/7 இன்ஸ்டால் விட்ராவல் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டீம் மேக் பண்ணணும்னு தேவையில்லை, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 பேர்த்துலேருந்து ஒருத்தர் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் ஆப்போனண்ட்டு இதுலேருந்து ஒருத்தர் பிக் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட ஆப்போனண்ட்டோட நீங்கள் நீங்கள் பிக் பண்ண பிளேயர் ஒரு பாயிண்ட் அதிகமாக எடுத்திருந்தாலும் இந்த கான்டெஸ்ட்டோட வின்னர் ஆயிருவீங்க. இதில் மோஸ்ட்லி டீம் மேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் GST அண்ட் TDS சார்ஜஸ் இதில் ஆப்பில் பிடிக்கிறதுல ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்ச் பெங்களூர் உமன்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கும் நடக்கிறக்க 7th WBL T20 மேட்ச். டேட் பொறுத்தவரையும் 21 பிப்ரவரி தான் நடக்குது. டைமிங் பொறுத்தவரையும் இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. அண்ட் வெனூவில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் தான் அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. பெங்களூரில் பொறுத்தவரையும் லாஸ்ட் நடந்த ஒரு 11 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 50 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 30 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலருக்கு கிடச்சிருக்கு. அதில் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 48 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வெறும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 70 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 36 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 34 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வெனூவில் ஃபாஸ்ட் பாலர்ஸ் லாஸ்ட் நைட் அந்த T20 மேட்ச்சில் உமன்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அதிக விக்கெட் இந்த வெனூவில் கிடச்சிருக்கு. 2 டீமுக்கான ஹெட்வுட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க 2 டீமுமே. அதில் RCB உமன்ஸ் பார்த்திங்கன்னா 2 மேட்சும் அண்ட் மும்பை உமன்ஸ் பார்த்திங்கன்னா 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்வுட்டில் ரெக்கார்டில் பொறுத்தவரையும் மும்பை உமன்ஸ் பார்த்திங்கன்னா அதிக மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஹோம் அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா RCB உமன்ஸ்க்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் லெவல் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு RCB உமன்ஸோட பிளேயிங் லெவல் பொறுத்தவரையும் ஸ்மித்தி மந்தன் அந்த டீமோட கேப்டன் அண்ட் டேனியல் ஒயிட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எல்லிஸ் பெரி, ராகவே பீஸ்ட், ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பிங்ஸில் வந்துடுவாங்க. அண்ட் கனிகா அஞ்சுதா, ஜார்ஜே வேகம், கிம் கிராத், எகிதா பிஸ்ட், ரேணுகா சிங் தாக்கூர் அண்ட் VJ ஜோசிதா. இது பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்ச் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். அண்ட் மும்பை இந்தியன்ஸோட உமன்ஸோட பிளேயிங் லெவன் பொறுத்தவரையும் ஹைலி மேத்திஸ் அண்ட் யாஸ்திகா பாட்டி 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. யாஸ்திகா பாட்டி இந்த டீமோட விக்கெட் கீப்பிங்ஸ் வந்துடுவாங்க. அண்ட் நட்ஸ்வர் பிரைன், ஹர்மன்பிரீத் கவுர் இந்த டீமோட கேப்டன், அமிலியா கேர், சஞ்சீவி சஞ்சனா அண்ட் கமலினி, அம்ஜித் கவுர் அண்ட் சன்ஸ்கிரித் குப்தா, இஸ்மாயில் அண்ட் புரிகா சஸ்திதா. இது பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். சொன்ன மாதிரி பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு. இப்போ பிளேயர்ஸ் வைஸ் நம்ம ஸ்டாட்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் RCB உமன்ஸ் பொறுத்தவரையும் ஸ்மித்தி மந்தனா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்வுட்டில் 5 மேட்சஸ்க்கு 77 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த 77 ரனில் அதிகப்படியான ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு ஹெட்வுட்டில் பொறுத்தவரையும். அதே வெனூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 மேட்சஸ்க்கு 275 ரன் அடிச்சிருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர். பர்டிகுலர் வெனூவில் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 81 அண்ட் 135 அப்படிங்கிறத உங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் போத் இன்னிங்ஸ்லேயும் மஸ்ட் பிளேயர்னு ஸ்மித்தி மந்தனாவை நான் சொல்லுவேன். அதே மாதிரி டேனியல் ஒயிட் பொறுத்தவரையும்
ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்சஸ்க்கு ஹெட் டு ஹெட்டில் மேட்சஸ் ப்ளே பண்ணல. வெனுவில் ஒரு மேட்ச் 15 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசியில் இருந்த மேட்ச்சில் மட்டும் 42 அடிச்சிருந்தாங்க. பட் நிறைய கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க ஸ்கோரை பண்ணிட்டாங்க. சேசிங்கில் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எல்லிஸ் பெரி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்சஸ்க்கு 192 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு. பவுலும் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க எல்லிஸ் பெரி பொறுத்தவரையும். பட் ரீசெண்ட் டைமில் பவுலிங் ஆப்ஷன்ஸ் பண்ணல. பட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம். வெனுவில் பொறுத்தவரை 4 மேட்சஸ்க்கு 133 ரன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நான் நோட் பண்ணான்னு தெரியும். கடைசியில் நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 and 57, 12 அப்படிங்கிற ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எல்லிஸ் பெரி பொறுத்தவரையும் பேட்டிங்கில் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு டவுட்ஃபுல்லி தான். பேட்டிங்லாம் இம்பார்ட்டன்ஸ் பிக்காக நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் போத் இன்னிங்ஸ்லையும். அண்ட் ரிச்சா கோஸ் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் அண்ட் இன்னிங்ஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்சஸ்க்கு 114 ரன் அண்ட் 2 கேச்சஸ் 3 ஸ்டம்ப் பீட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ரிச்சா கோஸ் ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும். வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்சஸ்க்கு 149 ரன் அண்ட் 2 கேச்சஸ் 6 ஸ்டம்ப் பீட் பண்ணியிருக்காங்க. இதில் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு அதிரடியான ஆடக்கூடிய பிளேயராக இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரிச்சா கோஸ் பொறுத்தவரைக்கும் கடைசியில் நடந்த 3 மேட்சஸுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறாங்க. 11, 64 and 59 அப்படிங்கிறது அவங்களோட ரீசன்ட் ஃபார்மாக இருக்குது. ரிச்சா கோஸ் ஆர்சிபி உமன்ஸ் பொறுத்தவரை வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். மஸ்ட் பிக்காக நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் ரெண்டுலையுமே. ராகவி பிஸ்ட்டை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் அண்ட் வினர் ரெக்கார்டு பெருசாக எதுவும் பேட்டிங்கில் இல்லை. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் அவங்களுக்கு பேட்டிங் வாய்ப்புகளுக்கு வந்தாலுமே ஏர்லி அவங்க விக்கெட்டை விட்டு போயிடுறாங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் டீம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இவங்களை 1 or 2 கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் டாப் ஆர்டர் விக்கெட் விழுற மாதிரி இருந்துச்சு நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா மும்பைக்கு ஃபேவராக அந்த இடத்துல நீங்கள் ராகவி பிஸ்ட்டை இம்பார்ட்டன்ஸாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கனிகாந்த் ஜூதா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்சஸ்க்கு 34 ரன் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ அந்த 34 ரன் அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரு மேட்ச் மட்டும் 30 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இவங்களை கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் இவங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கிராண்ட் லீக்கில் நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜார்ஜ் வேகம் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்சஸ்க்கு 53 ரன் அண்ட் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 3 விக்கெட்டு செகண்ட் போல் பண்ணுறப்போ வந்திருக்கு. பேட்டிங்கில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 53 ரன் பாதி ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வெனுவில் 5 மேட்சஸ்க்கு 5 விக்கெட் அண்ட் 33 ரன் செகண்டாக போல் பண்ணுறப்போ வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க ஆர்சிபி உமன்ஸ் அப்படின்னா ஜார்ஜ் வேகம்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட பாருங்கள். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்டாக போல் பண்ணுறப்போ நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசியில் நடந்த 2-3 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிறது அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக இருக்குது. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பிக்காக நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிங் பிராட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 1 மேட்சஸ்க்கு 1 விக்கெட் அந்த 1 விக்கெட்டு ஃபஸ்ட்டு பேட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்மில் வெனுவில் எதுவும் பெருசாக ரெக்கார்டு இல்லை. ரீசன்ட் ஃபார்மில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க கடைசி நடந்த மேட்ச்சில். ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க ஆர்சிபி உமன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எகேட்டா பிஸ்ட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் மேட்சஸ் ப்ளே பண்ணல. வெனுவில் 4 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லேயும் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிளே ஒன்றுக்குள்ளே வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. பர்சன்டேஜ் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். இவங்களை நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜோசிதா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப பூராக இருக்குது. பட் இவங்க பொறுத்தவரையும் பிளேயிங் ஒன்றில் மட்டும் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி டீமில் வர அளவுக்கு பெருசாக இந்த கான்ட்ரிபியூட்டும் பண்ணல. ஸோ இவங்களை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் ஒரு பிளேயர்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரேணுகா சிங் தாக்கூர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்சஸ்க்கு எது விக்கெட் எடுக்கல. 0 விக்கெட் தான் இருக்குது ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும். பட் வெனுவில் 5 மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் அதுவும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. என்னை பொறுத்தவரையும் ரேணுகா சிங் தாக்கூர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பிக் கொடுங்க. செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. கடைசி நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விக்கெட் 2 விக்கெட் 4 விக்கெட் அப்படிங்கிறத ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸை பொறுத்தவரையும் ஹைலி மேத்யூஸ் 5 மேட்ச்சில் ஹெட் டு ஹெட்டில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. 168 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் சேசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். பவுலிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க ஹைலி மேத்யூஸ். அண்ட் வெனுவில் பொறுத்தவரை 4 மேட்சஸ்க்கு 88 ரன் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. ஸோ சேஸ் பண்ண போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். என்னை பொறுத்தவரை ஹைலி மேத்யூஸ் போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் கொட்டுறாங்க. நான் பேட்டிங்கில் வந்து ரன் கான்ட்ரிபியூட் பண்ணினால மஸ்டி பிக்னஸ் சொல்லுவோம். போத் இன்னிங்ஸ்லையும் ஸ்மால் லீக்கில் நீங்கள் சேஃபான ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்.
யாஸ்திகா பாட்டியை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்ஸ்க்கு 103 ரன் அண்ட் பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணுறப்போ உங்களோட ஸ்கோர் அதிகமாக வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 4 மேட்ச்ஸ்க்கு 122 ரன், 2 கேச்சஸ் 4 ஸ்டம்ப் பீட் பண்ணியிருக்காங்க. அதில் செகண்டாக பேட் பண்ணுறப்போ தான் அந்த ஸ்கோர் வந்திருக்கு. சேசிங் அப்படின்னா யாஸ்திகா பாட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன் ஃபார்ம் ரொம்ப பூராக இருக்குது. பட் பர்சன்டேஜில் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் ஒன்று கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்கானிங் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நட்ஸ் பர் பிரெயின் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்ஸ்க்கு 8 விக்கெட் 128 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த 128 ரன் செகண்டாக சேஸ் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவ்வளோக்கு பெருசாக ஸ்கோர் பண்ணல. அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் பவுல் பண்ணி. அண்ட் வெனுவில் பொறுத்தவரை 5 மேட்ச்ஸ்க்கு 5 விக்கெட், அதில் செகண்ட் போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு டீசென்ட் ரெக்கார்ட் இருக்குது. பட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ. ஸோ மும்பை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா நட்ஸ் பர் பிரெயினில் மஸ்ட் பிக்னு சொல்லுவேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ரீசன்ட் ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக நடந்த ஒரு 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் 50+ ரன் ஸ்கோர் பண்ணி விக்கெட்டும் எடுத்துட்டாங்க. ஸோ ட்ரீம் டீமோட கேப்டனாகவே கம்பல்சரியாக வந்துட்டு இருக்காங்க. நட்ஸ் பர் பிரெயின் இம்பார்ட்டன்ட் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹர்மன்ப்ரீத் கவுர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்ஸ்க்கு 35 ரன் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு ஹெட் டு ஹெட்டில். பட் வெனுவில் 7 மேட்ச்ஸ்க்கு ஒரு விக்கெட் 199 ரன் அடிச்சிருக்காங்க. போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசி மேட்ச்சில் மட்டும் 7 விக்கெட்டை விட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 42, 32 அப்படிங்கிறது அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக இருக்குது. ஹர்மன் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அமிலே கேர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்ஸ்க்கு 5 விக்கெட் 100 ரன் அடிச்சிருக்காங்க. சேசிங்கில் அதிகமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அமிலே கேர். அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெனுவில் பொறுத்தவரையும் 4 மேட்ச்ஸ்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. 118 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் அப்படின்னா அமிலேக்கர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் டபுள் ஆப்ஷன்ஸ் வந்துடுவாங்க. ஸோ பேட் அண்ட் பவுல் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கில் தான் இருக்குது. அதில் கேட்ச் பிடிக்கிற வாய்ப்புகளுமே அமிலேக்கருக்கு கிடைக்கிறனால அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும். மேட்ச் 1 விக்கெட் எடுத்து பேட்டிங்லேயும் வந்து ஒரு 20 ரன் அடிச்சு ட்ரீம் டீமுக்குள்ள கம்பல்சரியாக வந்துடுறாங்க. ஸோ மஸ்ட் பிக் டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர் அமிலேக்கர். சஞ்சனா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்ஸ்க்கு 31 ரன் அண்ட் பார்த்தீங்கன்னா 31 ரன் அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. ரீசன் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் அப்போராக தான் இருக்குது. பட் இவங்க பேட்டிங் டவுன் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கல. ஸோ இவங்களை ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் 1 கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கமிலினி பொறுத்தவரையும் ரொம்ப யங்ஸ்டர். ஹெட் டு ஹெட் வின் ரெக்கார்டு பெருசாக ரீசன் ஃபார்ம் வைஸும் அவங்க ஒரு போன மேட்ச் தான் ப்ளே பண்ணி ஒரு 4 மட்டும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ஒரு டீமில் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10 டீம் போட்டிங்க அப்படின்னா மற்றபடி மதர் ஆப்ஷன்ஸில் ப்ளேக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அம்ஜித் கவுர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்ஸ்க்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க அண்ட் விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் வெனுவிலையும் பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் ஃபார்ம் வைஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போன மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. மற்றபடி ரன்ஸ் எதுவும் அவங்களை கான்ட்ரிபியூட் பண்ணல. சான்ஸ்கிரிட் குப்தா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் வின் ரெக்கார்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப பூராக இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இது வரைக்கும் பண்ணல. ஸோ மெயின் பிளேயராக இருக்கனால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வைஸ் கிடைக்க முடியாது. ஸோ பிளேயராக மட்டும் வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க பிளேயர்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷனில் ப்ளேக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். அண்ட் இஸ்மாயில் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்ஸ்க்கு 1 விக்கெட் அண்ட் 1 விக்கெட்டு செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மேட்ச்ஸ்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அதில் 5 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க வெனுவில். ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் மேட்ச் 1 விக்கெட் எடுத்துகிட்டு வராங்க. இஸ்மாயில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சசிதா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக இல்லை. ரெக்கார்டுலையும் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம்லேயும் போராக தான் இருக்குது. ஸோ இவங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் பிளேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட் இல்லை. ஹைலி மேட்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலிஸ் பெரி கிட்ட 3 முறையும் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர் கிட்ட 13 இன்னிங்ஸில் 3 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. கிம்கிராத் கிட்ட 4 முறையும் அண்ட் நிகிதா பெஸ்ட் கிட்ட 1 முறையும் உங்களோட விக்கெட்டை அதிகமாக ஹைலி மேத்யூஸ் இழந்திருக்காங்க. யாஸ்திகா பாட்டியை பொறுத்தவரையும் எலிஸ் பெரி கிட்ட 1 முறையும் அண்ட் ஜார்ஜியா வேகம் கிட்ட 2 முறையும் கிம்கிராத் கிட்ட 1 முறையும் யாஸ்திகா பாட்டியா அவங்களோட விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காங்க. நட்ஸ் பர் பிரெயின் பொறுத்தவரையும் எலிஸ் பெரி 7 முறை உங்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் ஜார்ஜியா வேகம் பார்த்தீங்கன்னா 20 இன்னிங்ஸில் 8 முறை உங்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரேணுகா சிங் தாக்கூர் 1 முறையும் அண்ட் கிங்ராத் அண்ட் நிகிதா பெஸ்ட் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 முறை அவங்களோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக நட்ஸோட பிராண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா 26 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஹர்மன்ப்ரீத் கவுர் பொறுத்தவரையும் எலிஸ் பெரி கிட்ட 30 இன்னிங்ஸில் 9 முறையும் அதே மாதிரி ஜார்ஜியா வேகம் கிட்ட 3 முறையும் அண்ட் கிம்கிராத் கிட்ட 1 முறையும் அவங்களோட விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காங்க. அமிலே கேர் எலிஸ் பெரி கிட்ட 3 முறையும் அண்ட் ஜார்ஜியா வேகம் கிட்ட 2 முறையும் ரேணுகா சிங் தாக்கூர் கிட்ட 1 அண்ட் நிகிதா பெஸ்ட் 1 முறையும் அமிலே கேர் அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸ்மித்தி மந்தனா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹைலி மேத்யூஸ் 25 இன்னிங்ஸில் 6 முறை உங்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் நட்ஸ் பர் பிரெயின் பார்த்தீங்கன்னா 30 இன்னிங்ஸில் 8 முறையும் அண்ட் அமிலே கேர் 4 முறையும் இஸ்மாயில் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் பவுல் பண்ணுறப்போ 5 முறையும் உங்களோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஆப்ரேக் ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக
ஸ்மிருதி மந்தனா 157 இன்னிங்ஸில் 51 முறை அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அதர் ஆப்போசிஷன் பார்க்குறப்போ ஹைலி மேத்யூஸ் ஸ்மிருதி மந்தனா ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டேனியல் வைட் பொறுத்தவரையும் ஹைலி மேத்யூஸ் 18 இன்னிங்ஸில் 5 முறை அவங்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. நட்ஸ்வர் பிரெண்ட் 6 இன்னிங்ஸில் 1 முறையும் அண்ட் அமிலேக்கர் 4 முறையும் அதே மாதிரி இஸ்மாயில் பார்த்திங்க அப்படின்னா 8 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இஸ்மாயில் வெஸ் டேனியல் வைட் ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணுறக்கூடிய பவுலர்கிட்ட 107 இன்னிங்ஸில் 30 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. எலிஸ் பெரி பொறுத்தவரையும் மேத்யூஸ்கிட்ட 1 முறையும் அண்ட் நட்ஸ்வர் பிரெண்ட் பார்த்திங்கன்னா 6 முறை விக்கெட் இழந்திருக்காங்க. அமிலேக்கர்கிட்ட 6 முறையும் அண்ட் இஸ்மாயில்கிட்ட 16 இன்னிங்ஸில் 3 முறையும் அவங்களோட விக்கெட் எழுதிருக்காங்க. எலிஸ்பெரி பொறுத்தவரையும் லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட அதிகமாக விக்கெட்டை இழந்திருக்காங்க. ரிச்சா கோஸ் பொறுத்தவரையும் ஹைலி மேத்யூஸ்கிட்ட 9 இன்னிங்ஸில் 4 முறையும் அண்ட் நட்ஸ்வர் பிரெண்ட் 1 முறையும் ஹர்மன்ப்ரீத் கவுர்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 முறையும் அமிலேக்கர் இஸ்மாயில்கிட்ட 2 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஆப்ரேக் ஸ்பின்னுக்கிட்ட ரிச்சா கோஸ்க்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஜார்ஜர் பேகம் பொறுத்தவரையும் நட்ஸ்வர் பிரெண்ட்டுக்கிட்ட 6 இன்னிங்ஸில் 4 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. அமிலேக்கர் அண்ட் இஸ்மாயில் ஈசாக் இவங்க 3 பேர்த்திட்டும் 1 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஜார்ஜர் பேகம் பொறுத்தவரை லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 9 முறை அவங்களோட விக்கெட்டை 41 இன்னிங்ஸில் இழந்திருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் வருவோம். இப்போ ஸ்மால் லீக்கில் நம்ம காமனான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் நம்ம யாருக்கு தர போகிறோம் பார்த்திங்கன்னா அண்ட் அஸ் யூஸ்வல் பார்த்திங்கன்னா நட்ஸ்வர் பிரெண்ட் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ். இந்த காம்பினேஷன் ஒரு 90% பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸாக வந்திருப்பாங்க. ஸோ உங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்தவரையும் எலிஸ் பெரிக்கு 1 or 2 டீமில் டிஃபரன்ஷியல் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜார்ஜர் பேகம் அவங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் டிஃபரன்ஷியல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தனாக்கு ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். அண்ட் அமிலேக்கர் அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக்கில் நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பொறுத்தவரையும் நான் சொன்னப்போ ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமுமே லைனப் சுராத்திரம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லைனப் சொன்னதுக்கப்புறம் அதில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு டீம் பொறுத்தவரையும் ரிச்சா கோஸ், எலிஸ் பெரி, ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஹைலி மேத்யூஸ், நட்ஸ்வர் பிரெண்ட், அமிலேக்கர், ஜார்ஜர் பேகம், இஸ்மாயில், எகிதா பெஸ்ட் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமான கேப்டன் ஆப்ஷனாக நட்ஸ்வர் பிரெண்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ்க்கும் நான் இந்த வைஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் அதர்வைஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கிறப்போ ஸ்மிருதி மந்தனா ஆர் ஜார்ஜர் பேகம் இந்த காம்பினேஷன் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் 2 பொறுத்தவரையும் யாஸ்திகா பாட்டியா, ரிச்சா கோஸ், எலிஸ் பெரி, ஹைலி மேத்யூஸ், நட்ஸ்வர் பிரெண்ட் அண்ட் அமிலேக்கர், ஜார்ஜர் பேகம், அம்ஜுத் கவுர் அண்ட் இஸ்மாயில், எகிதா பெஸ்ட், கிம் கிராத் இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமோட கேப்டன் ஆப்ஷன் அமிலேக்கருக்கு நான் கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா எலிஸ் பெரிக்கு நான் இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியலாக நான் கொடுத்து பார்த்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல இன்னும் டிஃப்ரென்ஷியலாக வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா கிம் கிராத்துக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை யாஸ்திகா பாட்டியாவுக்கு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் யாஸ்திகா பாட்டியா, ரிச்சா கோஸ், எலிஸ் பெரி, ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஹைலி மேத்யூஸ், நட்ஸ்வர் பிரெண்ட், அமிலேக்கர், ஜார்ஜர் பேகம், இஸ்மாயில் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர் இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 3வது டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஸ்மிருதி மந்தனாக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக யாஸ்திகா பாட்டியாவுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அதர்வைஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரிச்சா கோஸ் ஆர் ஹர்மன்ப்ரீத் கவுர் இந்த 2 பேர்ஸில் மாற்றி யாருக்காச்சும் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 4th டீம் பொறுத்தவரையும் ரிச்சா கோஸ், எலிஸ் பெரி, ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஹைலி மேத்யூஸ், நட்ஸ்வர் பிரெண்ட் அண்ட் அமிலேக்கர், ஜார்ஜர் பேகம், இஸ்மாயில், கிம் கிராத், ரேணுகா சிங் தாக்கூர் இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரிச்சா கோஸ்க்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹர்மன்ப்ரீத் கவுருக்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல அதர்வைஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ இஸ்மாயில் ஆர் கிம் கிராத் இந்த காம்பினேஷனில் கூட நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 5வது டீம் பொறுத்தவரையும் ரிச்சா கோஸ், எலிஸ் பெரி, ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஹைலி மேத்யூஸ், நட்ஸ்வர் பிரெண்ட், அமிலேக்கர், ஜார்ஜர் பேகம், அம்ஜுத்தா அண்ட் இஸ்மாயில், கிம் கிராத் இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக நட்ஸ்வர் பிரெண்ட்க்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அமிலேக்கருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் அதர்வைஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ ஜார்ஜர் பேகம் ஆர் ஸ்மிருதி மந்தனா இந்த காம்பினேஷன் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் யாஸ்திகா பாட்டியா, ரிச்சா கோஸ், எலிஸ் பெரி, ஸ்மிருதி மந்தனா, ஹைலி மேத்யூஸ், நட்ஸ்வர் பிரெண்ட், அமிலேக்கர், ஜார்ஜர் பேகம், இஸ்மாயில், எகிதா பெஸ்ட் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர் இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக அமிலேக்கர் இருக்கும்,
வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வேகம் அவங்களுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் வேறு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டிகா பாட்டியாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எலிஸ்பெரி அது ஆஸ்டிகா பாட்டியா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயர்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த டீம் எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனஸ் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.